தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் உயரதிகாரியும் அரசியல் ஆலோசகருமான திரு இரா கண்ணன் அவர்கள். அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. வணக்கம் சார். சார், கிட்டத்தட்ட 16 மாதங்களுக்கு பிறகு இந்த G7 மாநாட்டில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப்பும் சந்தித்து பேசினாங்க. ஏன் இவ்வளவு முக்கியத்துவமான சந்திப்பாக இது பார்க்கப்படுது அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போது இந்த போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10 முறைக்கு மேலே குறிப்பிட்டு சொல்லிட்டார் திரு ட்ரம்ப். அப்போது இந்தியா தரப்பில் இல்லை இது வந்து இரு நாடுகளும் ஒத்துழைத்து தான் நாங்கள் இந்த போரை நிறுத்தினோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்புடைய அவருடைய அந்த அப்பீலை வந்து மறுத்தாங்க. அதுக்கு பிறகு ரஷ்யாவிட நீங்கள் கச்சா எண்ணெய் அதிகமாக வாங்குறீங்க, அதை வந்து நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியா மீது இந்த டேரிஃப் வந்து கண்டமானி போட்டாங்க. அதாவது ஏராளமான டேரிஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணாங்க. இதுக்கு இடையில் வந்து இந்திய பிரதமரும் அமெரிக்க அதிபரும் எந்த விதமான ஒரு பெரிய சந்திப்போ ஏதோ நடக்காத போது இப்போ G7 மாநாட்டில் 2 பேரும் சந்திச்சிருக்கிறாங்க. அதில் வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்க அதிபர் வானளாவி புகழ்ந்து பேசியிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அதிபர் ட்ரம்ப் வந்து வானவில் மாதிரி பல வண்ணங்களை, நிறங்களை அவர் கொண்டவர். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிறம், ஒவ்வொரு மலரிலும் ஒவ்வொரு வாசம். அந்த மாதிரி அன்னைக்கு அவங்கள உயர்த்தி பிடிப்பதும், இன்னொரு நாள் அவர்களை கீழே தள்ளுவதும் அவருக்கு வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது. இடையில் அவங்க நேராக சந்திக்கலைனாலும் கூட பல முறை அவர்கள் தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார்கள். இப்போ இந்த போர் தொடங்கின பிறகு கூட February 28 28 ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல்கள் தொடங்கிய பிறகும் கூட எனக்கு தெரிஞ்சே 2 முறை அவர்கள் தொலைபேசியில் அந்த போர் நிகழ்த்தியுள்ள தாக்கத்தையும் பற்றியும் அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள். ஒரு தொலைபேசி அழைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடம் பேசப்பட்டதாக கூட நாம் படித்தோம். அதனால் அவர்களுக்குள் ஒரு தொடர்பு இருக்குது. ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு பரஸ்பர ஒரு மரியாதையும் ஒரு நல்லெண்ணமும் உண்டு. ஏன்னா அங்கே அந்த இடத்துக்கு அவர்கள் வருவதற்கு அவங்க எவ்வளவு பாடுபட்டார்கள்னு அவங்களுக்கு தான் தெரியும். எல்லா பொது வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு தலைவருக்கும் இன்னொரு தலைவர் அங்கே எளிமையாக அந்த இடத்துக்கு வந்துட மாட்டார். அவர் அந்த பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் 2 பேருக்கும் அது உண்டு. அவர் வானளாவ புகழ்ந்தது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு ஒரு ஆபத்து என்றால் நாங்கள் உதவிக்கு வருவோம்னு சொன்னார். அது ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல. அதனால் அவர் பேசுவதற்கும் அவருடைய செயல்களுக்கும் ஒரு பெரிய விளக்கத்தையோ அதில் ஏதாவது உள் பொருள் இருக்கா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அன்று அவர் அப்படி உணர்ந்தார். இந்தியா வந்து ஒரு வீழ்ந்த பொருளாதாரம்ன்ட்டு முன்னாடி சொன்னார். அதனால் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது என்பது வந்து ட்ரம்ப். அப்புறம் ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்கு எளிதில் தாவக்கூடியவரும் அவர் தான். அதனால் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னென்னா, இந்த G7 மாநாடு ஐரோப்பிய தலைவர்களோடு அவருக்கு ஒரு அவர்களெல்லாம் கோழைகள்னு சொன்னார். அவங்களோட இயல்பாக அவங்களோட பழைய நட்புறவு முறையிலேயே அவர்களோடு அவர் பழகினது, அவருடைய உடல் மொழி, அவரோட பழகினது, அவங்கக்கிட்ட இருந்த ஒரு இறுக்கத்தை அதை தளர்த்தின மாதிரி எனக்கு தெரியுது. அந்த வகையில் இந்த G7 வந்து ஒரு பெரிய வரவேற்க தகுந்த ஒரு சந்திப்பு. இந்த G7 வந்து உலகத்தினுடைய 7 மிகப்பெரிய பொருளாதாரங்கள், மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி பெற்ற நாடுகள் சந்திப்பது. அதில் நாம் வந்து ஒரு அழைப்பின் பேரில் ஒரு வருகை உறுப்பினர் மாதிரி விசிட்டராக நாம் அது கலந்துக்கிறோம். பிரேசிலும் கலந்துக்குது. நாமெல்லாம் வளர்ந்து வரும் நாடுகள் என்பதனால் நமக்கு அந்த ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த G7ல் ரஷ்யாவும் இருந்துச்சு. இந்த போர் இதெல்லாம் தொடங்கின பிறகு அவர்கள் ஒரு 10-15 ஆண்டுகளாக போர் செஞ்சிட்ருக்கிறதுனால அவர்கள் அதிலிருந்து அவங்க எடுத்துட்டாங்க. இல்லைன்னா அங்கே நீங்கள் பூச்சனியும் பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த 7 தலைவர்களும் ஒரு இணக்கமாக, அவர் யாரோடலாம் சண்டை போட்டாரோ, கனடாவுடைய பிரதமரோட சண்டை போட்டார், ஃப்ரெஞ்சு அதிபர் மேக்ரானை பற்றி அவங்க மனைவி ஏதோ சொல்லிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, அதை பற்றி ஒரு கேலியாக அவர் பேசியிருந்தது. இவருக்கு அது பிடிக்கலை. அது மாதிரி அவர் பேசக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அவங்க 2 பேரும் பக்கத்தில் உட்கார்ந்து, ஏன்னா நடந்தது வந்து ஃப்ரான்ஸில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த G7 மாநாடு.
அதனால் ரொம்ப என்ன சொல்கிறது, இனிமையாக இருந்தது இதெல்லாம் பார்ப்பதற்கு. நமக்கு அதிலிருந்து அந்த G7 மாநாட்டில் என்ன முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு, எதை நோக்கி அந்த பேச்சுவார்த்தைகள் நகர்ந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யுக்ரைன் ரஷ்ய போர் அது தொடர்பாக பேசியதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த யுஎஸ் ஈரான் போரில் இந்த தற்காலிக போர் நிறுத்த ஒரு ஒப்பந்தம் 14 அம்சங்கள் கொண்ட ஒரு ஒப்பந்தத்தை அங்கே இருக்கும்போது தான் அவர் கையெழுத்திட்டார். அது வந்து ஒரு, அதாவது ரிமோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிமோட்லி சைனிங்ன்ட்டு, அந்த மாதிரி தொலைதூரத்தில் இருந்து இந்த பக்கம் ஈரானுடைய அதிபர் பெஷஷ்கியான் அவர் டெஹரானில் இருந்துக்கிட்டே கையெழுத்து போட்டார். இவர் வந்து இங்கே இந்த G7 மாநாட்டில் இருந்துக்கிட்டே அந்த இடத்துல கையெழுத்து போட்டார். அது போரும் முதல்ல வந்து இவங்க 2 பேரும் சந்திச்சு பண்ணுறதா ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதாவது இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு அவர்கள் சந்திப்பதாக சுவிட்சர்லாண்ட்லேயோ எங்கேயோ சந்திப்பதாக இருந்தது. அது நடக்கலை. அது தேவையில்லை என்ற முடிவுக்கும் அவர்கள் வந்துவிட்டதாக தோன்றுகிறது. இதுக்கிடையில் என்னென்னா, இந்த கையெழுத்தான பிறகு நேற்று முதன்முறையாக மொஜ்தபா காமனேயி அவர் பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், இந்த ஒப்பந்தத்திற்காக அப்படியே வந்து தவிச்சுக்கிட்டு இருந்தார் ட்ரம்ப். நான் இந்த ஒப்பந்தத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் என்னுடைய அதிபர் என்கிட்ட உறுதி தந்திருக்கிறார், ஈரானுக்கு எந்த கெடுதலும் விளையாது, இதனால் நலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதில் 14 அம்சங்கள் இருக்குது அந்த ஒப்பந்தத்தில். அது போகிறதுக்கு முன்னாடி யுக்ரைன் ரஷ்யா போரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யுக்ரைனுடைய நிலை கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது. அதாவது போர்க்களத்தில் சமீப காலங்களில் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 வீரர்களை அவர்கள் இழப்பதாக மேற்குலக நுண்ணறிவு முகவங்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றன, ஏஜென்சிஸ். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு பெரிய பின்னடைவு. அவர்களால் மேற்கொண்டு ரஷ்யாவுக்கு அவர்கள் முன்னேற முடியவில்லை. அதனால் இவ்வளவு நாள் இந்த ஐரோப்பியர்கள் ரொம்ப அழுத்தமாக, ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப திடமாக யுக்ரைனியர்களுக்கு செய்யக்கூடிய ஆயுத உதவி, நிதி உதவி, நுண்ணறிவு உதவி, இதெல்லாம் வந்து அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கின்றது. ஒரு நிம்மதி மூச்சு விடுறதுக்கு நமக்கு வழி ஏற்படுத்தி தந்திருக்கு. இப்போ இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னா ட்ரம்ப்னுடைய கவனம் அது மேலே உக்ரைன் வாரில் இருக்கும். இப்போ இந்த 14 அம்சங்கள் பற்றி பேசுவோம். இந்த 14 அம்சங்களில் ரொம்ப முக்கியமான அம்சங்கள் ஒரு 3-4 தான். ஒன்று வந்து ஹோர்முஸ் நீரிணை திறப்பது. இவங்க முடக்கத்தை திருப்பி பெற்றுக்கொள்வார்கள். அவங்களும் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பார்கள். 1 மாதத்தில் அந்த கடற்கண்ணி வெடிகள் எல்லாம் அப்புறப்படுத்தின பிறகு முன்ன இருந்த அளவுக்கு போக்குவரத்தில் பாதி திரும்பும் அப்படின்னு. உடனடியாக முழுமையாக வந்துடாது, உடனடியாக வராது. 1 மாதத்தில் பாதிக்கு வரும். ஒரு நாளைக்கு 100லிருந்து 130 கப்பல்கள் போயிட்டு இருந்துச்சு. அதில் பாதிக்கு 1 மாதம் தள்ளி வந்துடும். இது வந்து ஒரு பெரிய திருப்பம். அதில் 60 நாள் இப்போ உடனே வந்து ஒரு பேச்சுவார்த்தை தொடங்க போகுது இந்த 2 பேருக்கும். அந்த பேச்சுவார்த்தைகள் 60 நாள்கள் நடக்கும். 2 பேரும் ஒத்துக்கிட்டால் அந்த 60 நாள்களை நீட்டிக்கலாம். அந்த பேச்சுவார்த்தையில் தான் ஈரான் ஒரு அணுசக்தியாக மாறும் வேட்கையை தொடர்ந்து பின்பற்றுவதா, கைவிடுவதா, அதுக்கிட்ட இருக்க யுரேனியம் இருப்பு, இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அங்கு தான் நிகழும். அது எப்படி முடியுன்றதை நம்ம பார்ப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர்கள் என்றும் ஒரு அணுசக்தியாக மாறப்போவதில்லை என்ற ஒரு வரி இருக்கிறது. ஈரான் never will produce nuclear weapon or procure, தயாரிக்கவும் மாட்டோம், உற்பத்தி செய்ய மாட்டோம், விலைக்கு வாங்கவும் மாட்டோம் அப்படின்ற ஒரு வரி இருக்குதுல்ல. இதற்கு முன்பே இது மாதிரி தானே சார் தெரிவிச்சிருந்தாங்க? நல்ல கேள்வி. அதுதான், இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இதை அமெரிக்காவோடு அவர்கள் செய்து கொள்ளுகிற ஒரு ஒப்பந்தத்தில் அந்த வரி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒபாமாவோட இருந்த ஒப்பந்தத்திலையும் இப்படிதான் இருந்துச்சு. அதாவது பழைய இடத்துக்கு இவனை கொண்டு போகிறதுக்கே அவருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார், அவர் இவ்வளவு இழந்திருக்கிறார். அது இப்போ உடனடியாக அவர்கள் எண்ணெயை பொது சந்தையில் விற்பதற்கான வழிமுறைகளை அமெரிக்கா ஏற்படுத்தி தரும். அவங்க மேலே இருக்க தடைகள் எல்லாம் அதை நீக்கிடும். இப்போ வந்து அவர்கள் ஒரு சில நாடுகளுக்கு மட்டும்தான் விற்க முடியும். அவங்க மேலே பெரிய பொருளாதார தடைகள் இருக்குது. அது அன்னையிலிருந்து கையெழுத்து போட்ட அன்னையிலிருந்து அதெல்லாம்
வாபஸ் ஆயிடுச்சு. விலகிடுச்சு. நாம் கூட அந்த எண்ணெய் வாங்கலாம். நம்ம முன்னாடி வாங்க முடியாத இருந்துச்சு, நம்ம வாங்கலாம். அதுக்கு பிறகு அவங்கக்கிட்ட இருக்க அந்த யுரேனியம் இருப்பு, அதை வந்து தரவிறக்கம் பண்ணுறது, நீர்த்து போக வைக்கிறது, அதை அந்த ஈரான்லேயே அவர்கள் செய்வார்கள், சர்வதேச அணு கழகத்தினுடைய மேற்பார்வையில் அப்படின்னு ஒரு வரி இருக்குது. அது எப்படி பண்ணுறது? மினிமல் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. தொழில்நுட்பத்தில் மிக குறைந்த அளவு தொழில்நுட்பத்தில் அதை பண்ணுறது எப்படின்ட்டு. இது தவிர அந்த 440 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டப்பட்டது இருக்குது, அது தொடர்பானது. இது தவிர ஒரு 11,000 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டப்படாத வெறும் யுரேனியத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை என்ன பண்ணுவாங்க? இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. அதுக்கான விடை இதில் இல்லை. இதற்கு மேலே அமெரிக்கர்கள் என்னெல்லாம் தந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க மேலே இருக்க பொருளாதார தடைகள், முடக்கப்பட்ட நிதிகள், கிட்டத்தட்ட ஒரு $125 160 வரைக்கும் பில்லியன் டாலர் அவங்களுடைய நிதி ஆதாரங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றனன்னு சொல்கிறாங்க. இதை வந்து அவர்கள் திருப்பி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் இவர்கள் ஏற்படுத்தி தருவார்கள். இதெல்லாம் வந்து அவங்களுடைய அமெரிக்க சட்ட வல்லுநர்கள், அவங்களுடைய கருவூலம், ட்ரெஷரின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய நிதித்துறை இதற்கான அனுமதிகளை வழங்கும், இந்த தடைகளை எல்லாம் நீக்கும். இந்த இறுதி ஒப்பந்தம், இந்த 60 நாள் பேச்சுவார்த்தையில் நடக்கக்கூடிய ஒப்பந்தம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்படும். இப்படித்தான் ஒபாமாவும் பண்ணார். அது எதுவும் உதவலை, ஏன்னா இவர் வெளியே வந்துட்டார். இவர் வெளியே வந்த உடனே அவர்கள் வந்து விடுதலை பெற்று விட்டார்கள். மீதி எல்லாரும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருந்தாங்க. ஜெர்மனி போட்டிருந்துச்சு, ரஷ்யா போட்டிருந்துச்சு, பிரிட்டன் போட்டிருந்துச்சு, சீனா போட்டிருந்துச்சு, பிரான்ஸ் போட்டிருந்துச்சு. அதை பற்றிலாம் அவர்கள் அதிகமாக அலட்டிக்கொள்ளவில்லை. அந்த 5 பேரும் அவங்களை அதிகமாகவும் கேள்வி கேட்கல. கேள்வி கேட்ட ஒரே ஆள் இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியே போன ட்ரம்ப்பினுடைய அமெரிக்கா 2018க்கு பிறகு. ஸோ முன்ன இருந்த இடத்துக்கே, அந்த இடத்துக்கு கூட இன்னும் நம்ம முழுமையாக வரலை. அந்த இடத்துக்கு வர்றதுக்கே அவருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார் அவர். சரி சார். சார், இந்த அதாவது இந்தியா குறித்து ஹெல்ஹோல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கர் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வெளியிட்டார். அதாவது இந்தியாவை எவ்வளோ தரக்குறைவாக விமர்சிக்க முடியுமோ அந்த மாதிரி விமர்சித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இதை டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பக்கத்தில் மறுபதிவு செஞ்சிருந்தார். அப்படி ஏதாவது இந்தியாவை விமர்சனம் பண்ணி போட்டிருந்த அந்த வீடியோவை கூட எந்த விதமான ஒரு இது இல்லாமல், ஆட்சேபனையும் இல்லாமல் கூட அவர் மறுபதிவு செஞ்சுருந்தார். இந்த நிலையில் இப்போது வந்து ட்ரம்ப்பை சந்திக்கும் போது இந்தியா மீது யாராவது போர் தொடுத்தாலோ இல்லை கை வைத்தாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன், என்னுடைய நண்பர் மோடி இருக்கும் வரைக்கும் நான் வந்து எதிர்த்து போரிடக்கூட தயாராக இருக்குங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு. என்ன இந்த மாற்றத்துக்கு என்ன? இரவும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அதே மாதிரி தான் ட்ரம்ப்பும். ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்ட், உங்களை வந்து ஒரேடியாக உயர்த்துறது இல்லை ரொம்ப கீழே போடுறது, இதெல்லாம் அவர் பண்ணுறார். அது அவர் மனிதர்களை பற்றியும் அமெரிக்காவை பற்றியும் தன்னை பற்றியும் அமெரிக்கா தவிர மற்ற நாடுகளை பற்றியும் அவர் வைத்திருக்கிற எண்ணங்களை இப்படியெல்லாம் அவர் பிரதிபலிக்கிறார்னு நான் நினைக்கிறேன். அவரோட இந்தியர்கள்லாம் வேலை பார்க்குறாங்க. எஃபிஐயோடைய இயக்குனரே காஷ் பட்டேல்ன்ட்டு ஒரு பூர்வீக குஜராத்தி அமெரிக்கர் தான். இருந்தாலும் இத்தனை பேர் அவரோட பழகி, அவரோட கருப்பின அமெரிக்கர்கள், லத்தீனோ அமெரிக்கர்கள், கியூபாவிலிருந்து வந்தவர் தான் மார்க்கோ ரூபியோ. அவங்க பெற்றோர்கள் ரொம்ப நாள் முன்னாடி இங்கே வந்துட்டாங்க. அதனால் அவருக்கு கியூபன் ரத்தம் இருக்குது. இப்போ இன்றைக்கும் ஸ்பானிஷ் பேசுவார் அவருடைய நிர்வாகத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கார். இவ்வளவு இருந்தும் கூட அவருக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் அவர் மனசில் ஊறி இருக்கு. அது அப்பப்போ வெளிப்படுது. இந்த மாதிரி அவருடைய நடத்தையினால், அவருடைய செய்கைகளால், அவருடைய வாசகங்களால். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்கா வந்து இந்தியாவை ட்ரீட் பண்ண விதம் வந்து இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க. திரு மோடி அவர்கள் ட்ரம்ப்புக்கு அடிமை போல செயல்படுகிறார் அப்படின்னு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் திரு மோடி அவர்கள். ஆனால் இப்போது நடைபெறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தா அப்படியே உல்டாவாக மாறின மாதிரி இருக்குது. இதில் வந்து பிரதமர் மோடி எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஒரு ராஜதந்திரத்தோடு செயல்பட்டு தன்னுக்கு தேவையானதை சாய்த்து கொண்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த சந்திப்புக்கு பிறகு? இல்லை, யாருமே வந்து ட்ரம்ப்புக்கு எதிர்வினை ஆற்றவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் நம்மளை மட்டும் கீழே போடலை, அவர் நிறைய பேர் கீழே போட்டார். கனடியர்களை கீழே போட்டார், ஐரோப்பியர்களை கோழைகள்னு சொன்னார்னு சொன்னார். நேட்டோ நாடுகள் வந்து அமெரிக்கா இல்லைன்னா நேட்டோ நாடுகளே கிடையாதுன்னு சொன்னார்.
பல பேரை மெக்சிகோவை வந்து ரொம்ப குறைச்சி பேசியிருக்கார். அவர் அமெரிக்கர்களை தவிர, அதில் கூட அவருடைய கட்சிக்காரர்களை தவிர, அவருக்கும் அதுவும் அவருக்கு பிடித்த அவருடைய கட்சிக்காரர்களை தவிர மீதி எல்லாரையும் வந்து அவர் கீழே போட்டு பேசுறதுன்றது அவர் வழக்கமாக பண்ணுறது தான். அவர் மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு வேண்டிய இடத்துக்கு அவரே திரும்பி வந்துடுவார்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவர் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒரு அவருடைய இடத்திலிருந்து கீழே இறங்கி வந்து பேசும்பொழுது நீங்கள் அதுக்கு மறுமொழி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மறுமொழியை நம்முடைய வெளியுறவுத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவில் அதுக்கு சொன்னால் போகிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு அதிபர் பேசுவதற்கு அல்லது அவருடைய நடத்தைக்கு ஒரு நாட்டினுடைய பிரதமர் பதில் சொன்னால் அது வந்து பெருசாகுமே தவிர குறையாது. தீர்வாகாது. கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் அந்த இடத்துல இருந்தாலும் அவர்களும் அப்படித்தான் அதை கையாண்டிருப்பாங்க. எனக்கு சந்தேகம் இல்லை. அதனால் இது பொறுமைக்கு கிடைத்த வெற்றி. ட்ரம்ப் மாதிரி ஒரு மணி நேரத்திற்கு நிறம் மாறும் ஒருவரை நீங்கள் எப்படி இனம் கண்டுகொள்வது, அவரை எப்படி அவரோட வந்து நீங்கள் பழகுவது? எல்லாரும் அஞ்சி பழகுகிறார்கள். அவர் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு பாடம் எடுத்ததை நம்மெல்லாம் பார்த்தோம். அதனால் அவர் மாதிரி ஒருத்தரோட நீங்கள் வந்து ரொம்ப பக்குவமாக உங்களுடைய சுயமரியாதைக்கு எந்த பங்கமும் வராமல், உங்கள் நாட்டினுடைய சுயமரியாதைக்கு எந்த பங்கமும் வராமல் அதை வந்து நீங்கள் உறுதி செஞ்சிட்டிங்கனாவே அதை விட பெரிய வெற்றி எதுவும் கிடையாது. அதனால் அவர் என்ன வேணாலும் பேசலாமா அப்படின்னா அதிகாரிகள் மட்டத்தில் அதற்கு நம்ம பதில் சொல்லிட்டு போகலாம், அவ்வளவுதான். ஏன்னா இது 2 பெரிய ஜனநாயக நாடுகள். இதில் அவரோட சண்டை போட்டு என்ன வரப்போகுது? கனடா ஒரு நேரத்தில் அவரோட சண்டை போடுற அளவுக்கு வந்துச்சு. ஆனால் அவர்கள் பெரிதாக எதிர்வினை ஆற்றவில்லை. கனடா 51வது மாநிலமாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னபோது அவரை வந்து பார்க்க வராரு வெள்ளை மாளிகைக்கு கனடாவினுடைய பிரதமர். வந்து என்ன சொல்கிறாரு, சிலவற்றை விலைக்கு விற்பதோ சிலவற்றை வாங்குவதோ எப்போவுமே முடியாது அதிபர் ட்ரம்ப். உதாரணமாக இந்த வெள்ளை மாளிகையை யாராவது விற்பதோ அல்லது வாங்குவதோ முடியுமா? அது மாதிரி தான் கனடா அப்படின்ட்டு ரொம்ப அவருக்கு இதமாக அவருக்கு புரிகிற மாதிரி ஒரு நாசூக்கா சொன்னார். அதை வந்து அவர் கோபமாக சொல்லலை, ரொம்ப ஒரு தன்மையாக சொல்லி அது வந்து ஒரு பெரிய பரபரப்பாக அந்த நேரத்தில் பேசப்பட்டுச்சு. அதுக்கு அவர் பெரிய மறுவினை எதுவும் ஆற்றலை நம்ம ட்ரம்ப். அதனால் அந்த மாதிரி அவரோட கொஞ்சம் பக்குவமாக நம்ம நடந்துக்கிறது தான் நமக்கு நல்லது. இன்னும் ஒரு 2-2.5 வருஷம் அதுக்கப்புறம் அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு தேர்தலுக்கு வர முடியாது இல்லையா சார்? இல்லை, 2 முறைக்கு மேலே வர முடியாது. மேலும் ஏஜ் அதுக்கு முன்னாடியெல்லாம் வர முடியும். ரூசவெல்ட் வந்து 4 முறை அதிபராக இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க சட்டத்தை மாற்றிக்கிட்டாங்க. அவருக்கு 80 ஆயிடுச்சு. போன ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு 80 வயதாச்சு. சரிங்க சார். இப்போது இந்த ஈரான் அமெரிக்கா போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. இனி இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்தியா உள்ளிட்ட மற்ற நாடுகளுக்கு எளிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இனிமேல் எளிமையாயிடுமா? கண்டிப்பாக. பழைய நிலைக்கு போகிறதுக்கு சில மாதங்கள் ஆகலாம். பெட்ரோலுடைய விலை வந்து அமெரிக்காவில் $4 கீழே வந்துருச்சு ஒரு கேலனுக்கு. உடனடியாக இதனுடைய பங்கு சந்தை வந்து நேற்று அபாரமாக இருந்துச்சு அமெரிக்காவில். இதெல்லாம் அவர் சொல்கிறார். இதை பற்றி விமர்சகர்கள் இதில் நீங்கள் எதுவும் பெறலை ஈரானியர்கள்கிட்ட, நீங்கள் நிறையா கொடுத்துட்டீங்க, அவங்க எதுவும் அவங்களுக்கு தரலை அப்படின்லாம் சொன்னதுக்கு அவர் பதில் சொல்கிறார், நீங்கள் என்ன இதை பற்றி தீர்மானம் பண்ணுறது? பங்கு சந்தை இது ஒரு நல்ல ஒப்பந்தம் என்று முடிவு செய்திருக்கிறது. பாருங்கள் எப்படி நல்லா பண்ணியிருக்கு பாருங்கள் பங்கு சந்தை 2-3 நாளாக இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு அப்படின்னு அவர் சொல்கிறார். அது ஓரளவுக்கு உண்மை தான். பொதுமக்களுடைய கருத்து, யாராவது சண்டை போடலை அப்படின்னா சந்தைகள் நிதானமாக உறுதி பெற்று இருக்கும். அந்த ஸ்திரத்தன்மையில் நீங்கள் பணம் பண்ணலாம். அதுதான் பங்கு சந்தையினுடைய ஒரு கோட்பாடு. அதை அவர் எடுத்து காட்டுறாரு. எண்ணெய் வரத்து வந்து இனிமேல் வந்து பழைய நிலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த இடத்துக்கு போகலாம். உங்களுடைய கேள்வி வந்து நாம் ஒரு 6-7 தடவை விலை ஏற்றிட்டோமே சார், அது குறையுமா அதுதான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு குறையும்ன்ற நம்பிக்கை இல்லை. அதாவது சர்வதேச மார்க்கெட் எப்படி
இருந்துச்சோ அதை தகுந்தபடி அவங்க இஷ்டத்துக்கு விலை ஏற்றுனாங்க. இப்போது சர்வதேச சந்தைகளில் எல்லாம் செட்டில் ஆனால் கூட நமக்கு குறையதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நாள் எடுக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை மொத்தத்திலே இல்லை, குறையாதுன்னு நினைக்கிறேன். இதை அவங்க கூட்டினது தான். மேற்கொண்டு கூட்டாமல் இருந்தால் ஓகே, அப்படித்தான் வரும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு கூட்ட மாட்டார்கள். ஏன்னா நிறைய நட்டப்பட்டுட்டோம். நம்ம கூட்டினதில் வந்து நஷ்டத்தை சரி பண்ணுற மாதிரி அந்த அளவுக்குலாம் நம்ம கூட்டலை. ஓரளவுக்கு கூட்டினோம். ஏற்பட்ட நஷ்டத்தை வந்து அரசே பல பெரிய அளவில் தாங்கிக்கிச்சு. அதனால் அதெல்லாம் ஈடுகட்டுற மாதிரி கூட்டினது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் அவங்களுக்கு இருக்கும். ஓகே சார். இந்த அமெரிக்கா ஈரான் வார்னால நம்மளும், அதாவது நேரடியாக அவங்க பாதிக்கப்பட்டாலும் மறைமுகமாக நம்மளும் பாதிக்கப்பட்டோம். இப்போது ஒரு அந்த போர் முடிவு வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதுனால ஒரு நிம்மதி பெருமிச்சோட தொடரலாம் சார். நன்றி, வணக்கம் சார்.